முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவுடன் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், தவாக ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 3 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிக 9 தொகுதிகளை பட்டியலிட்டு வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கி வருகின்றன. இந்த நிலையில் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக, தவாக ஆகிய கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்று மதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை கடந்த 22ஆம் தேதி தொடங்கி இருந்தது. தொடர்ந்து அவை ஏற்கனவே பல்வேறு கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான அழைப்பானது ஒவ்வொரு நாட்களுக்கு விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனித மக்கள் கட்சி மற்றும் மதிமுக உள்ளிட்டவுடன் ஏற்கனவே திமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதியே மக்கள் நீதி மய்யத்திற்கு திமுக அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அன்றைய தினம் அவர்களால் பங்கேற்க முடியாத காரணத்தினால் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று இந்த பேச்சுவார்த்தையானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மக்கள் நீதி மய்யத்துடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் கட்சியுடன் ஆலோசனை நடத்தி இரட்டை இலக்க பட்டியலை திமுகவிடம் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கான விருப்பமான தொகுதிகள் அடங்கி இரட்டை இலக்க பட்டியலை திமுகவுடன் வழங்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தனி சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விருப்பம் என்கிற அடிப்படையில் முதல்வரிடம் ஏற்கனவே கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் முதல்கட்ட பேச்சுவார்த்தை மக்கள் நீதி மய்யத்துடன் திமுகவோட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைந்ததன் காரணமாக இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல் அண்மையில் திமுகவில் இணைந்த தேமுதிகவிற்கும் இன்றைய தினம் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு கழகத்தை துவங்கி இருந்தார். 2006, 2009 தேர்தல்களில் தனிச்சு போட்டியிட்டது. அதன் பிறகாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தது. அதன் பிறகு 2016 தேமுதிக மக்கள் நல கூட்டணியை அமைத்திருந்தது. ஆனால் அதன் பிறகு 2024 அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தது. ஆனால் எம்பி சீட் வழங்காமல் எடப்பாடி பழனிசாமி இழுபறி செய்ததன் காரணமாக அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகி இருந்தது. இந்த நிலையில் இந்த சூழலில் தான் சமீபத்தில் தேமுதிக 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் இணைந்தது. தமிழகத்தின் முக்கியமான அரசியல் நிகழ்வாகவே இது பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தேமுதிக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இழுபறியானது தொடர்ந்து வரும் சூழலில் இந்த தேமுதிக இணைப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக தேமுதிக 9 எம்எல்ஏ சீட்டும் அதே போன்று ஒரு எம்பி சீட்டும் கொடுக்க ஆரம்பத்தில் திமுக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தரப்பில் இருந்து இதற்கு எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேமுதிகவிற்கு 6 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று ஒரு எம்பி சீட்டும் வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எத்தனை தொகுதிகள் வழங்குவார்கள் என்பது இறுதியில் தெளிவாக வெளியிடப்படும். இந்த நிலையில் இன்றைய தினம் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று கொங்கு ஈஸ்வரன் கட்சி, அதே அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளுடன் இன்றைய தினம் திமுக கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தையில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.